வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பாயம் சோன் தமிழ். இன்று நாம் பார்க்கப் போகும் சம்பவம் சத்தியமங்கலம் அருகே இருக்கும் ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில் 4 நண்பர்களுக்கு நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷ்ய அனுபவம். சந்தோஷமாக பொழுதை கழிக்க காட்டுக்குள் சென்ற அந்த 4 நண்பர்களும் அங்கே தங்களை எதிர்பார்த்து ஒரு பயங்கரமான மர்மம் காத்திருக்கும் என்று கொஞ்சமும் நினைத்திருக்கவில்லை. தண்ணீருக்கு அடியில் ஒரு மர்மமான பெண்ணின் உருவம், யாரும் செல்லாத அடர்ந்த காட்டுக்குள் தனியாக நடந்து சென்ற ஒரு இளம்பெண், அவளை பின்தொடர்ந்து சுயநினைவே இல்லாமல் சென்ற ஒரு நண்பன். உண்மையில் அந்த பெண் யார்? அவள் ஏன் இவர்களை தேடி வந்தாள்? வாங்க நண்பர்களே, பாயம் சோன் தமிழ் இன்றைய திகில் கதைக்குள் போகலாம். 2024ஆம் ஆண்டு ஈரோட்டைச் சேர்ந்த அர்ஜுன் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவன். குடும்பத்தின் பொருளாதார நிலை சரியாக இல்லாத போதும் எப்படியாவது படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையில் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஒரு கல்லூரியில் சேர்ந்தான். தினமும் ஈரோட்டிலிருந்து கல்லூரிக்குச் சென்று வருவதற்கான செலவு அதிகமாக இருந்ததால் கல்லூரிக்கு அருகே இருந்த குறைந்த வாடகை விடுதியில் தங்க முடிவு செய்தான். அந்த விடுதியில் ஒரு அறையில் 4 பேர் தங்கியிருந்தனர். அர்ஜுனுடன் கார்த்திக் என்ற மற்றொரு கல்லூரி மாணவனும், விக்கி மற்றும் சூர்யா என்ற தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் 2 இளைஞர்களும் தங்கியிருந்தனர். 4 பேருக்கும் விரைவிலேயே நல்ல நட்பு உருவானது. விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் அருகிலுள்ள இயற்கையான இடங்களுக்குச் செல்வது அவர்களின் வழக்கம். அர்ஜுனும் கார்த்திக்கும் தங்களுடைய செலவுக்காக வார இறுதி நாட்களில் குவாட்ரிங் வேலைக்கும் சென்று வந்தனர். அப்படித்தான் ஒரு சனிக்கிழமை அன்று அதிகாலை 6 மணிக்கே அர்ஜுனும் கார்த்திக்கும் கேட்டரிங் வேலைக்குச் சென்றனர். காலை 11 மணி அளவில் வேலை முடிந்ததும் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு விடுதிக்குத் திரும்பினர். அறைக்கு வந்தபோது விக்கியும் சூர்யாவும் அன்று வேலைக்குச் செல்லாமல் விடுப்பு எடுத்திருந்தனர். 4 பேரும் பேசிக்கொண்டிருந்த போது, இப்படியே ரூம்ல இருந்தா போர் அடிக்கும், எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா என்ற யோசனை வந்தது. அனைவருக்கும் அது பிடித்திருந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த இடம்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயங்கரமான இரவுக்கு காரணமாக மாறப்போகிறது. விக்கி மற்றும் சூர்யாவிடம் தலா ஒரு பைக் இருந்ததால் 2 பைக்குகளில் 4 பேரும் செல்ல முடிவு செய்தனர். அப்போது அர்ஜுனும் கார்த்திக்கும் ஒரு இடத்தை பற்றி கூறினர். சத்தியமங்கலம் காட்டிற்கு அருகில் இருந்த பெரும்பள்ளம் அணை. அங்கே சென்று குளித்துவிட்டு வரலாம் என்று முடிவு செய்த 4 பேரும் 2 பைக்குகளில் கிளம்பினர். அணையை அடைந்த போது அங்கே சிலர் இருந்தனர். சிறிது நேரம் சுற்றி பார்த்து மகிழ்ந்த 4 பேருக்கும் அப்போது இன்னொரு யோசனை வந்தது. அர்ஜுனும் கார்த்திக்கும் இதற்கு முன்பு தங்கள் நண்பர்களுடன் வந்தபோது பார்த்த ஒரு ரகசியமான இடம் அது. பொதுமக்கள் யாரும் பெரிதாகச் செல்லாத இடம். அடர்ந்த காட்டுக்குள் அணையின் நீர் ஓடும் ஒரு தனிமையான பகுதி. அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பைக்குகளை நிறுத்திவிட்டு சுமார் 100 முதல் 200 மீட்டர் வரை அடர்ந்த காட்டுக்குள் நடந்துதான் செல்ல வேண்டும். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தண்ணியும் ரொம்ப சுத்தமாயிருக்கும். நாம 4 பேர் மட்டும் ஜாலியா குளிக்கலாம் என்று கார்த்திக் கூறினான். அனைவரும் சம்மதித்தனர். 4 பேரும் பைக்குகளை எடுத்துக்கொண்டு அந்த தனிமையான இடத்தை நோக்கிச் சென்றனர். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் பைக்குகளை நிறுத்திவிட்டு காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தனர். அது சாதாரணமான காடு அல்ல. ஆள் உயரத்திற்கு வளர்ந்திருந்த செடிகள், வானத்தையே மறைக்கும் அளவுக்கு உயர்ந்து நின்ற மரங்கள், காலுக்கு கீழே என்ன இருக்கிறது என்பது கூட தெரியாத அளவுக்கு அடர்ந்த புதர்கள். சுற்றிலும் மனிதர்களின் சத்தமே இல்லை. பறவைகளின் சத்தமும் மரங்களுக்கிடையே வீசும் காற்றின் ஓசையும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. சிறிது தூரம் நடந்த பின் அவர்கள் தேடிய இடத்தை அடைந்தனர். அந்த இடத்தின் இயற்கை அழகு 4 பேரையும் கவர்ந்தது. உடனே உடைகளை ஒரு மரத்தின் அருகே வைத்துவிட்டு தண்ணீரில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தனர். நேரம் சென்றதே அவர்களுக்குத் தெரியவில்லை.
மாலை 4:30 மணி ஆகியிருந்தது. அப்போதுதான் கார்த்திக் மற்ற மூவரிடமிருந்து விலகி தண்ணீர் வேகமாக ஓடும் ஒரு பகுதியை நோக்கி தனியாக நீந்த ஆரம்பித்தான். அர்ஜுன் அவனை பார்த்து, டேய், அந்த பக்கம் போகாதே, அங்க தண்ணி வேகமா போகுது என்று கத்தினான். ஆனால் கார்த்திக் அதை கேட்கவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் அந்த காட்டையே அதிர வைக்கும் அளவுக்கு கார்த்திக்கின் அலறல் கேட்டது. டேய், காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்கடா! கார்த்திக் 2 கைகளையும் மேலே தூக்கியபடி தண்ணீருக்குள் மூழ்கி மூழ்கி வெளியே வந்தான். முதலில் அவன் விளையாடுகிறான் என்று நினைத்த அர்ஜுன் அவனுடைய அலறலை கேட்டதும் ஏதோ ஆபத்து என்று உணர்ந்தான். உடனே கார்த்திக்கை நோக்கி வேகமாக நீந்தினான். அவனை பிடித்து இழுக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏதோ ஒன்று கார்த்திக்கை தண்ணீருக்கு அடியில் இழுத்துக் கொண்டிருப்பது போல இருந்தது. பயத்தில் கார்த்திக் தனது கால்களை சுட்டிக் காட்டினான். உடனே அர்ஜுன் மூச்சை பிடித்துக்கொண்டு தண்ணீருக்குள் மூழ்கினான். அங்கே அவன் பார்த்தது விசித்திரமாக இருந்தது. கார்த்திக்கின் 2 கால்களையும் ஒரு நீளமான துணி சுற்றி இருந்தது. அந்த துணி தண்ணீருக்கு அடியில் இருந்த ஒரு மரத்தின் வேரில் சிக்கியிருந்தது. அர்ஜுன் அந்த துணியை விடுவிக்க அருகே சென்றான். ஆனால் அவன் அதை தொடுவதற்கு முன்பே அந்த துணி தானாகவே கார்த்திக்கின் கால்களிலிருந்து விலகியது. அடுத்த நொடியே நீரோட்டத்துடன் வேகமாகச் சென்று இருளான தண்ணீருக்குள் மறைந்தது. அர்ஜுனுக்கு அது விசித்திரமாக இருந்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கார்த்திக் உயிர் பயத்தில் கரையை நோக்கி ஓடினான். அர்ஜுன், அங்க இருக்காதடா, உடனே மேல வா என்று கத்தினான். அர்ஜுன் கரைக்கு வந்ததும், என்னடா ஆச்சு? வெறும் துணிதான் உன் கால்ல மாட்டி இருந்துச்சு என்று சொன்னான். ஆனால் கார்த்திக் கடுமையாக நடுங்கியபடி அர்ஜுனை பார்த்தான். இல்லடா, அது வெறும் துணி இல்ல. தண்ணிக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தேன். அவதான் என் காலை பிடிச்சு இழுத்தா என்றான். அர்ஜுன் அதை நம்பவில்லை. நான் தண்ணிக்குள்ள நல்லா பார்த்தேன். ஏதோ துப்பட்டா அல்லது சேலை மாதிரி ஒரு துணிதான் உன் கால்ல சுத்தி இருந்துச்சு என்று சிரித்தான். ஆனால் கார்த்திக் எதுவும் பேசவில்லை. அமைதியாக ஒரு மரத்தடியில் சென்று உட்கார்ந்தான். மற்ற 3 பேரும் மீண்டும் தண்ணீரில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான். ஏனென்றால் தண்ணீருக்கு அடியில் கார்த்திக் பார்த்த அந்த பெண் இன்னும் அந்த இடத்தை விட்டுச் செல்லவில்லை. மாலை 5 மணியை நெருங்கிய போது காட்டுக்குள் இருள் பரவ ஆரம்பித்தது. சீக்கிரம் கிளம்பலாம், இருட்டிட்டா பைக் நிறுத்தின இடத்தையே கண்டுபிடிக்க முடியாது என்று அர்ஜுன் கூறினான். மூவரும் கரைக்கு வந்து உடைகளை அணிய ஆரம்பித்தனர். அப்போதுதான் கார்த்திக்கை காணவில்லை. கார்த்திக் என்று அர்ஜுன் கத்தினான். பதில் இல்லை. சுற்றிலும் தேடியபோது சுமார் 10 அடி தூரத்தில் கார்த்திக் காட்டுக்குள் மெதுவாக நடந்து செல்வது தெரிந்தது. அவனுடைய நடை சாதாரணமாக இல்லை. ஏதோ மயக்கத்தில் இருப்பவனைப் போல சுற்றிலும் எதையும் கவனிக்காமல் நடந்து கொண்டிருந்தான். டேய் கார்த்திக், எங்கடா போற? மூவரும் பலமுறை கத்தினர். ஆனால் கார்த்திக் திரும்பி பார்க்கவில்லை. அவர்கள் வேகமாக அவனை பின்தொடர்ந்தனர். அப்போதுதான் மூவரும் அந்த காட்சியை பார்த்தனர். கார்த்திக்கிற்கு சுமார் 5 அடி முன்னால் ஒரு இளம் பெண் நடந்து சென்று கொண்டிருந்தாள். சுமார் 20 அல்லது 21 வயது இருக்கும். சுடிதார் அணிந்திருந்தாள். அவளுக்கு பின்னால் ஏதோ மயக்கத்தில் இருப்பது போல கார்த்திக் நடந்து கொண்டிருந்தான். முதலில் அவர்களுக்கு பேய் என்ற எண்ணம் வரவில்லை. யாரோ ஒரு பெண் இந்த காட்டுக்குள் வந்திருக்கிறாள் என்றுதான் நினைத்தனர். ஆனால் ஒரே ஒரு கேள்வி அவர்களுடைய மனதில் எழுந்தது. மனிதர்களே வர முடியாத இந்த அடர்ந்த காட்டுக்குள் தனியாக இந்த பெண் எப்படி வந்தாள்? அவர்கள் கார்த்திக்கை நோக்கி வேகமாக ஓடினர். ஆனால் அந்த பெண் தொடர்ந்து காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தாள். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள்தான் அவள் ஒரு சாதாரண மனித பெண் அல்ல என்ற சந்தேகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டை கிடைத்தது. அதில் ஒரு இளம் பெண்ணின் புகைப்படம் இருந்தது. அந்த பெண்ணின் பெயர் நந்தினி.
அந்த புகைப்படத்தை பார்த்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் கார்த்திக்கிற்கு முன்னால் காட்டுக்குள் நடந்து சென்ற பெண்ணும் அந்த அடையாள அட்டையில் இருந்த பெண்ணும் ஒரே மாதிரி இருந்தனர். அதன் பிறகு அவர்கள் விசாரித்த போதுதான் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு துயரமான சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. நந்தினி அருகிலுள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த இளம் பெண். அவள் மணிகண்டன் என்ற இளைஞனை காதலித்திருந்தாள். இருவரும் அருகருகே இருந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களின் காதல் வாழ்க்கை அவர்கள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை. சுமார் 6 வருடங்களுக்கு முன்பு நடந்த சில சம்பவங்களுக்குப் பிறகு நந்தினியின் வாழ்க்கை ஒரு பயங்கரமான முடிவை சந்தித்திருந்தது. அவளுடைய மரணத்திற்கும் அந்த காட்டிற்கும் அந்த நீரோடைக்கும் கார்த்திக்கின் கால்களை சுற்றிய அந்த மர்மமான துணிக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அன்றுதான் கார்த்திக் தண்ணீருக்குள் பார்த்த பெண்ணின் உருவம் தனது கற்பனை அல்ல என்பதை உணர்ந்தான். அவனை தண்ணீருக்குள் இழுத்ததும் பின்னர் காட்டுக்குள் அழைத்துச் சென்றதும் அதே நந்தினி தான் என்று அவர்கள் நம்பத் தொடங்கினர். அன்று அவர்கள் அந்த காட்டிலிருந்து உயிருடன் வெளியே வந்திருந்தாலும் அந்த அனுபவம் அவர்களின் மனதிலிருந்து மறையவில்லை. குறிப்பாக கார்த்திக்கிற்கு அவன் தண்ணீருக்குள் மூழ்கிய அந்த சில நொடிகளில் பார்த்த பெண்ணின் முகம், அவனுடைய கால்களை இறுக்கிய அந்த துணி, பிறகு காட்டுக்குள் அவனை அழைத்துச் சென்ற அந்த உருவம், இவை அனைத்தும் அவனுடைய நினைவில் ஆழமாக பதிந்துவிட்டன. ஒருவேளை அன்று அர்ஜுனும் மற்ற 2 நண்பர்களும் சரியான நேரத்தில் கார்த்திக்கை கவனிக்காமல் இருந்திருந்தால், அவன் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள் சென்றிருந்தால், அதற்குப் பிறகு என்ன நடந்திருக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த 4 நண்பர்களும் அன்று ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டனர். சில இடங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அங்கே மனிதர்கள் செல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதே சில நேரங்களில் நம்முடைய உயிருக்கு நல்லது. அப்படித்தான் நண்பர்களே, சந்தோஷமாக ஒரு நாள் பொழுதை கழிக்கலாம் என்று காட்டுக்குள் சென்ற 4 நண்பர்களின் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற மர்மமான, திகிலான மற்றும் அமானுஷ்ய கதைகளை தொடர்ந்து கேட்க பாயம் சோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பயங்கரமான சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாதுகாப்பாக இருங்கள். ஏனென்றால் நாம் பார்க்காத எல்லாமே இல்லை என்று அர்த்தமில்லை. இது உங்கள் பயம் சோன் தமிழ்.